ஓகே சார். போன கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மென்டல் ஸ்டேட்டை வச்சு நம்ம மெடிசன் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு புரோட்டோகால் மாதிரி நம்ம சொல்லிடணும். எப்படி வந்து ஃபாலோ அப் எடுக்கிறது, மென்டல் ஸ்டேட்டை வச்சு கொடுக்குறப்ப என்னென்ன சிம்டம்ஸ், ஒரு 2 hours ஃபாலோ அப் எப்படி எடுக்கிறது, பொட்டன்சி எப்படி கொடுக்கறது, பொட்டன்சி எப்படி ஏத்துறது, எந்த டயத்துல வந்து நம்ம பொட்டன்சியை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஃபாலோக்கு அப்புறமேலு என்ன பார்க்கணும், ஃபாலோ பிற்பாடு உங்களுடைய ஆல்டர்டு மென்டல் ஸ்டேட் மாறி இருக்கா, நம்ம என்ன காரணத்துக்காக மருந்து கொடுத்துருக்கோமோ அந்த மென்டல் ஸ்டேட் வந்து மாறி இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். ஒரு ஜெனரல் ப்ரோட்டோகால் நம்ம பார்த்த கேசஸ்ல எப்படி நம்ம வந்து அதை அக்யூட் கேஸா இருந்தாலும் சரி, கிரானிக் மட்டும் தான் ஃபாலோ அப் முக்கியம் அப்படின்னா அக்யூட்ல வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரீக்வென்ட் ஃபாலோ அப்ங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சார் சொன்ன மாதிரி வந்து கொரோனாவோட மெயின் சிம்டம் அப்படின்னா ஒரு சாதாரண கோல்டு மாதிரி தான் வருது, நார்மல் கோல்டு மாதிரி தான் வருது. ஒரு எண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லங் அஃபினிட்டி அந்த வைரஸ்க்கு ஜெனரலாகவே இருக்கிறதுனால மூச்சு திணறல் அந்த சிம்டம்ஸ்லாம் வருது. பட் எதை வச்சு நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணலாம், எந்த டெஸ்டும் இல்லாம ரூல் அவுட் பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் கேஸுக்கு வந்து ஸ்மெல் போயிடுது, டேஸ்ட் போயிடுது. லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட், இந்த சிம்டம் தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். மற்றதெல்லாம் பார்த்தோன்னா காமன் கோல்டு மாதிரி தான் இருக்கு. ஒரு காமன் கோல்டு மாதிரி வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு சிரமம் பிளஸ் வந்து ஸ்மெல் போகிறது, டேஸ்ட் போகிறது, இதுதான் கொரோனாவோட சிம்டம். இந்த சிம்டத்தை எப்படி மைண்ட் ரூப்ரிக்கா எடுக்கிறது, இதை எப்படி எடுக்கலாம், மைண்ட் ரூப்ரிக்கா எப்படி எடுக்கலாம், எனி ஐடியா? இதில் சாட் பாக்ஸ்ல போடுங்க. டேஸ்ட் இல்ல, ஸ்மெல் இல்ல, டேஸ்ட் கம்மியா இருக்கு, ஸ்மெல்லு கம்மியா இருக்கு, மூச்சே விட முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை இன்டர்பிரேஷன் பண்ணி எப்படி ரூப்ரிக் எடுக்கலாம்? கொரோனாவோட மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் இது ஒரு காமன் சிம்டம். இந்த காமன் சிம்டத்துக்கு எப்படி மைண்ட் ரூப்ரிக் எடுக்கலாம்? சரி, சென்சஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. மைனஸ் சென்சஸ், டல்னஸ், பிளண்டட், ஜெனரல் இருக்கு, 118 ட்ரக் இருக்கு. அப்ப வந்து உணர்வு வந்து மழுங்குறது கம்மியா இருக்கு, ஸ்மெல் வந்து கம்மியா இருக்கு, டேஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சென்சஸ், டல்னஸ், பிளண்டட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சுத்தமா இல்ல சார், சுத்தமா வந்து ஸ்மெல்லும் தெரியல, டேஸ்டும் தெரியல அப்படின்னா சென்சஸ் வேனிஷிங். மூச்சு திணறல், மூச்சு விட முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஃபியர், இந்த ஃபியர் சஃபோகேஷன். சரி, இப்போ டைரக்டா வந்து ஒரு கேஸ் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட சிஸ்டர் கேஸ். டிஸ்டன்டா தான் எடுத்தது, நம்ம வந்து ஜூம் மீட்டிங்ல தான் எடுத்து மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணது. இது வந்து ஜூம் மீட்டிங்ல எடுத்ததுனால வீடியோ இருக்கும், யாரும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், தயவு செய்து மிஸ்யூஸ் எதுவும் பண்ண வேணாம். அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு, எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்றோம். அதனால நீங்க வீடியோவை தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணாதீங்க. எடிட்டிங் எதுவும் பண்ணல, அப்படியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, எதுவும் பண்ணல. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அது ஃபாலோ ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும், அப்சர்வ் பண்ணுங்க. டைரக்டா கேஸ்க்கு போயிடலாம். ஹலோ சார், ஆடியோக்குள்ள பாத்துங்க சார். ஓகேவா?
சார் கேக்குதா? ஹலோ ஆக்சுவலி பாடி பெயினா இருந்தது சார். சார் ஓகேவா? ஹலோ ஓகே 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 டன். ஓகே சார் கேக்குதா? ஹலோ கேக்குதா சார்? எனக்கு கேக்குது சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா, 3 நாள் ஆக்சுவலி பாடி பெயினா இருந்தது. சரி நேற்றுக்கு நைட்டு மட்டும் ரொம்ப குளிர், ஏசி போட்டு தூங்கவே முடியல, அவ்வளோ குளிர் தாங்க முடியல. சரி நான் நினைச்சேன் பீரியட்ஸ் இருக்கும் அதனால பாடி பெயின் வருது அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம அப்படியே விட்டுட்டேன். சரி லைட்டா த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தது, தொண்டை கரக்கரன்னு இருந்தது. சரிட்டு சுடுதண்ணில போட்டு எச்சி இது பண்ணேன். திடீர்னு காலையில பயங்கர மாதிரி பாடி பெயினா இருந்தது. சரி அதோட குளிச்சுட்டு இங்க ஜிம்முக்கு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தா பயங்கர 9 மணிக்கு மேல ஃபீவர் ஆரம்பிச்சது. வந்து விட்டு விட்டு வருது, பாடி பெயின் கண்டினியூஸா இருக்கு, தலைவலி வலிச்சுட்டே இருக்கு தலை. அதாவது மாறி 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 பெயின்ஃபுல்லா இருக்கு, ஒரே மாதிரி இல்ல. ஃபீவர்னா கண்டினியூஸா ஃபீவர் இல்ல, விட்டு விட்டு ஃபீவர் அடிக்குது, ஆனா தலை பிடிச்சிட்டே இருக்கு, கண் முடிச்சு கேரியா இருக்கு. கழுத்து வலிக்குது, பின்னாடி முதுகு பயங்கரமா வலிக்குது, பேக்ல அப்பர் பேக் ரொம்ப வலிக்குது, நல்ல பாடி பெயின். சாப்பிட்டேன் மதியானம், திடீர்னு வயிறு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, குத்த ஆரம்பிச்சிருச்சு. சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சேன் காலையில இருந்து, ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் கொடுத்தேன். குடிச்சதுக்கு அப்புறம் மருந்து மாதிரி இருந்தது. 12 மணிக்கு விட்டு விட்டு வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியல, ரொம்ப நேரம் படுத்திருக்கவும் முடியல, முதுகெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் அசந்த மாதிரி திருப்பி மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருது. வேறக்கா என்னக்கா? மூக்கு அடைச்சிட்டு இருக்குப்பா. மூக்கு அடைச்சிருக்கு. ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு கிடைக்கிறது. நல்ல வலி, எந்திரிச்சிட்ட உடனே தூங்கி அப்பதான் முடிச்சோடனே மைல்டா ஒரு பெயின் வந்தது, அப்ப சரியாயிடுச்சு, உடனே சரியாயிடுச்சு. தலைவலியில அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸா வலிச்சுட்டே இருக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப தலைவலி, ஃபீவர் தலைவலி விடவே இல்லை. ஏதாவது சாப்பிட்டோன்னா வேர்க்குது, ரொம்ப வேர்க்குது, மறுபடியும் ஃபீவர் வர மாதிரி ஃபீவர் ஒரு மாதிரி இருக்கு, வலிச்சுட்டே இருக்கு. அது மாதிரி எதுவுமே ஒரே மாதிரி இல்ல, மாத்தி மாத்தி வலிச்சுட்டே இருக்கு. சரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் அவ்வளவா தெரிய மாட்டேங்குது, டேஸ்ட் தெரியலையா என்னன்னு தெரியல. நைட் ஸ்மெல் எல்லாம் இருக்கு, ஸ்மெல் வந்து அது ஒன்றும் பெருசா வந்து சரி பார்த்தா ஸ்மெல் தெரியுது, மற்றபடி டேஸ்ட் கொஞ்சம் சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கு. டேஸ்ட் சாப்பிடுற மாதிரி இருக்கு, வெறும் சாப்பிடுற மாதிரி. சரி சரி அக்கா, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குதா? ஹெட்செட் நினைச்சு போட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் கிட்டக்க வந்துங்க. சரி சொல்லுங்க. நைட்டுக்கும் பயங்கரமா குளிருச்சு எனக்கு. சரி காலையில எல்லாம் முடிக்கவே முடியல, பயங்கரமா வலிச்சுட்டே இருக்கு தலை. தலைவலி உடம்பு வலிலாம் விடவே இல்லை, ஃபீவர் கூட விட்டு விட்டு வருது, வேர்க்குது, திடீர்னு வேர்க்குது, திடீர்னு நல்லா இருக்கு.
இந்த சைடு தான் பயங்கரமா வலிக்குது, லெஃப்ட் சைடு தான் பயங்கரமா வலிக்குது தலை. வேறக்கா தூக்கம் வருதுன்றதெல்லாம் வந்து சொல்லிடுங்க. ஆனா 3 நாளாவே சிம்டம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது எனக்கு, எப்பயும் போல நார்மலா இல்ல. ஆக்சுவலி பீரியட்ஸ் பெயின் வந்து எனக்கு எப்பயும் பயங்கரமா ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கரமா இருக்கும் பெயின். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பெயினே இல்ல, எனக்கு அப்படியே மாறிதான் இருந்தது. என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, ஆக்சுவலி பேக் பெயின் இருக்கும், பயங்கரமா பெயின் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே. ஆனா இந்த தடவை பெயின் தான் எதுவும் இல்ல, ஆஸ் யூஷுவல் நார்மல் மாதிரிதான் இருந்தது. அது பார்த்தா பீரியட். அதுக்கப்புறம் அடுத்த நாளுமே எனக்கு பெயின் பெருசா இல்ல. ஆனா நைட்டு சம்பந்தமே இல்லாம அப்படி ஒரு வலி, என்னால தாங்கவே முடியல. அப்படியே அணத்த ஆரம்பிச்சுட்டு பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு நைட்டு படுக்கும்போது. போர்வை போட்டுமே என்னால குளிர் தாங்கவே முடியல. ஒரு சைடா லெக் வந்து அப்படி ஒரு வலி. படுத்தோடனே எப்பயுமே தூங்கிடுவேன், நேத்திக்கெல்லாம் சுத்தமா தூங்கவே வரல, தூங்குறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனா பயங்கர வலி, என்னால டாலரேட்டே பண்ண முடியல, அப்படி ஒரு வலி. காலையில கொஞ்சம் பரவாயில்ல போல இருந்தது காலையில, ஆனா அதுக்கப்புறம் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ சமாளிச்சு எந்திரிச்சு வந்துட்டேன். ஆனா பயங்கர ஃபீவர். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஃபீவர் வந்து முகம் மட்டும்தான் சரி சில்லுன்னு இருந்தது. நார்மலா தான் இருந்தது, ஃபீவர் பெருசா இல்ல. உடம்பு கண்ணுல இருந்து கண்ணு மட்டும் அப்படியே எரிஞ்சுட்டே இருந்தது, மூக்குல இருந்து சூடா இருந்தது, அவ்வளவுதான் ஃபீவர். இங்கெல்லாம் சில்லுன்னு தான் இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு ஃபீவர் தெரியவே இல்லை. இப்ப ஃபீவர் இல்ல, எனக்கு வேர்த்துட்டு இருக்கு, ஆனா தலைவலி இல்ல. படுத்தே இருந்தாலும் முதுகெல்லாம் வலிக்குது, உட்காரவும் முடியல, படுத்திருக்கவும் முடியல, என்ன பண்றதுனே தெரியல. வேறக்கா தொந்தரவு இருக்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்றீங்க, என்ன பண்ணும் போல இருக்கு, எப்படி இருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கிறப்ப? கண்ணே முடிக்க முடியல, படுக்கணும் போல இருக்கு. ரொம்ப நேரம் படுத்தாலும் முதுகெல்லாம் வலிக்குது. எப்படியாவது ஒரு பக்கமா படுத்து எப்படியாவது தூங்கிடுறேன், ஆனா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா உட்கார்ந்து இருக்க மறுபடியும் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு, வலிச்சுட்டுதான் இருக்கு. சில நேரம் வாமிட் வர மாதிரி ஒரு, ஆனா வாமிட்டா என்னன்னு எனக்கு தெரியல, வாமிட்னா இன்னும் நல்லா வரும், ஒரு மாதிரி வயிறு பறக்க. வேறக்கா வேற சார் நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவங்க சொல்லிட்டோம். இல்ல டெஸ்ட் எடுக்கணுமான்னு கேக்குறாங்க.
ஆ, ஆ, ஆ. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கக்கா? வேர்க்குது பயங்கரமா, சரி. தலை வலிக்குது. ம். கண்ணே முழிக்க முடியல. ம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, திடீர்னு ஆ. உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஆ. எந்திரிக்கணும்னு இருப்பேன், சரி எந்திரிச்சு போலாம் எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன், ஆனா எந்திரிக்க முடியல. ம். எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன், ஆனா என்னால சுத்தமா எந்திரிச்சே நடக்கவே முடியல. காலையில தவழ்ந்துதான் போனேன். முதுகுலாம் பின்னாடி எல்லாம் பயங்கரமான வலி. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ரொம்ப நேரம் உட்கார்ந்துதான் வலிக்க ஆரம்பிச்சிருது. ம். உட்காரவே சொல்ல போனா இன்னைக்கு ம். 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 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து படுத்துட்டேன். ம். ஒரு மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கு? வேறக்கா? வேற ஒண்ணும் இல்லப்பா. வேற ஒண்ணும் இல்ல. விட்டு விட்டு வருது. விட்டு விட்டு வருது. ஃபீவர் வந்து விட்டு விட்டு வருது. அது முகம் மட்டும்தான் வேர்க்கு சுடுற மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்பர் பாடி தான் பயங்கரமான வலி. மேல் இடுப்பு, வலிச்சுட்டே இருக்கு. காலையில இருந்து வலிச்ச மணிமா இருக்கு. அப்படியே ஐஎஃப்டி வைக்கலாமா இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு இருக்கு. அப்படி ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. பயங்கர பேக் பெயினா இருக்கு. அதுலயும் அங்கேயும் இந்த இடத்துக்கு வலிச்சுக்கிட்டே தலை வலிக்கு ரொம்ப. வேறக்கா? ஃபீவர் டைத்துல எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஃபீவர் இது மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ண போல இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்றீங்க? படுத்து இவ்வளவுதான் இருக்கு. படுத்தே இருக்கணும். ஆனா ஃபீவர் அதான் விட்டு விட்டு வர்றதுனால கொஞ்சம் நல்லா இருந்தா எந்திரிச்சு உட்கார்ந்தா, ஆனா எந்திரிச்சு உட்கார முடியல. பாரமா இருக்கு. அப்படியே மறுபடியும் என்னக்கா படுத்து இருக்கணும். வேறக்கா? வேற எதுவும் சொல்லணுமா? வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி அடிச்சுட்டே இருக்கு.
சரி. காலையில இருந்து என்ன எது மெடிசன் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணுமே சாப்பிடல. ஒன்றும் சாப்பிடல. எந்த விஷயமும் எடுக்கல இது வரைக்கும். சரி. 3 நாளாவே பாடி பெயின் இருந்தது. சரி. 3 நாளாவே இருந்தது. நான் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணல. பாடி பெயினா நான் பீரியட்ஸ் பெயின் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி. ஃபீவர் சரி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி மண் மாதிரி ஃபீவர்னால அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. தொண்டை வலிக்குது. தொண்டை வந்து தொண்டை கரக்கரன்னு இருக்கு. மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கு. தலை வலி. என்ன பண்ணுது? தலைவலியும் பாடி பெயின் தான் விடவே இல்லை. ஹெட்டேக் பெயின் இருக்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்றீங்க? கவனிக்க முடியல. ஏதாவது பேசினா ஒண்ணுமே ரெஸ்பான்ஸே பண்ண முடியல. அப்படியே கேட்டே படுத்திருக்க மாதிரி இருக்கு. ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. புரியல. பேசினா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. பண்ண முடியல. ஒரு மாதிரி கேரியா இருந்தது. திடீர்னு இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. மத்தியானம்லாம் கருப்பா அப்படியே ஃபுல்லா அப்படியே கேரியா இருந்தது. தலையை தூக்கி உட்காரவே முடியல. தலை வலிக்குது. எப்ப ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னு? என்னப்பா? எப்ப ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்க? காலையில கேட்டாங்க தலை என்ன பண்ணதுன்னு கேட்கும்போதே அதான் எந்திரிக்கணும் நம்ம போகணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆனா என்னால எந்திரிக்கவே முடியல. எனக்கே என்னோட பாடியில ரெஸ்பான்ஸே பண்ண முடியல. யாராவது கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியல. தலை வலிக்குது. யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டே படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கண்டினியூஸா பேச முடியல. கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது. கழுத்து ரொம்ப வலிக்குது. தலைவாணி சின்ன தலைவாணி தான் வச்சிருந்தேன். அப்படியே பயங்கரமா கழுத்து வலி. சரிக்கா. வேற ஒண்ணும் இல்லக்கா? வேற எதுவும் இல்ல? சார் இருக்காங்களா? சார் காலையில இருந்து எப்படி சார் இருக்காங்க? என்ன பண்றாங்க? ஃபீவர் இருக்கிறப்ப எப்படி இருக்காங்க காலையில இருந்து? காலையில வந்து ஜிம்முக்கு வந்துட்டாங்க. சரி. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி ஃபீவர்னு சொன்னாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னாங்க. சாப்பாடு வந்து 2 தோசை எடுத்து வந்தேன். சரி. அப்ப ஃபீவர் அடிச்சுது நல்லா. சரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்பு வலிக்குதுன்னு 3 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. உடம்பு வலிக்குது, டயர்டா இருக்குன்னு. சரி. இப்போ இன்னைக்கும் அதேதான். ஃபீவர் தலைவலி. சரி. தொந்தரவு இருக்கிறப்ப எதுவும் முனகல் புலம்பல் அது மாதிரி எதுவும் தெரியுதா? எப்படி? முனகல் இருக்கு. தூங்கும்போது இருக்கு இருக்கா? தூங்கும்போது முனவுறாங்க. எப்பல இருந்து இருக்கு முனகல்? நைட்ல இருந்து இருக்கு. இப்ப காலையில தான் நாங்க கவனிச்சோம். நைட் நாங்க தூங்கிட்டோம், தெரியல. சரி. காலையில அவங்க தூங்கும்போது கவனிச்சோம், முனகிட்டே தூங்குனாங்க. முனகல் இருந்தது? ஆமா, இருந்துச்சு. சரி. பிளஸ் வந்து
நடுவுல கொஞ்சம் ஃபீவர் தொட்டு பார்த்தா ஃபீவர் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது, வேர்க்குது, ஃபேனை போடுங்கன்னாங்க. சரி. ஆனா தலை வலிக்குது ஜாஸ்தின்றாங்க. இப்பயும் ஃபேன் போட முடியுது, ஃபேன்ல தான் உட்காந்துருக்கோம். ஆனா தலைவலி கம்ப்ளைண்ட் தான் பெருசா சொல்றாங்க. கண்ணை முழிக்க முடியல, பிளஸ் இப்ப தூங்கவும் முடியல. தூங்கிட்டு இருந்தாங்க, ஃபீவர் இருக்கப்போ தூங்கிட்டு இருந்தாங்க. தலைவலி இருந்தனால படுக்கதான் முடியுது, இப்ப தூங்க முடியல போல இருக்கு. தூங்குற மாதிரி இல்ல அப்படின்னா சொல்லலாம். தலை வலிச்சுட்டே இருக்கனால தூங்க முடியல, அதுதான் இப்ப கம்ப்ளைண்டா இருக்கு. என்ன சொல்றாங்க? 3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு தானே பேசுறேன், சரவண வைஃப் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சரி. அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சரி. அப்படியே கன்யூஸா பார்த்தா அதுல இருந்து கனெக்ட் பண்ணா 3 நாளா தான் இவங்களும் உடம்பு சரியில்லைன்றாங்க. அதுக்கப்புறம் இதே பிளஸ் சிம்டம். வயிறு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வயிறு குத்துதுன்னாங்க. மற்றபடிக்கு இது வரைக்கும் வயிறு கம்ப்ளைண்ட் சொல்ல, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வயிறு குத்துது அப்படின்னு சொன்னாங்க, அதோட சரி. ஏன்னா பாடி பெயின் இருக்கு, நாங்க பாடி பெயின் சரி என்ன பண்றது நார்மலா இருக்குதுன்னு நினைச்சோம். ஆனா ஒன்னும் சரவணாட கூட வரல. ஃபீவர் வந்தவங்கதான் சரி, ஏன்னா எல்லாரும் சுத்தி இங்க பேஷண்டா நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிளினிக்ல வேற வர்றாங்க நிறைய பேரு, ஜிம்மு வேற இருக்கு. எப்படியாவது வந்திருக்கும் அப்படின்றதுனாலதான் சரி சொல்லி நீ காலைல பாத்துருவோம்னா சரவண பிஸியா இருக்காரு, அவருக்கும் பேஷண்ட் போட்டுருக்காரு. உங்கள்கிட்ட சொன்னாரு. சரி 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 சரி. என்ன உட்கார முடியா? உட்கார முடியலன்ட்டாங்க, அவ்வளவுதான். அதான் சரவண கேட்டேன், டெஸ்ட் எடுக்கணுமான்னு கேட்டேன். அவரு எடுக்கிறதா எடுக்கலாமாமா, ஜிஹெச்ல எடுக்கணும் அப்படின்னாரு. ஜிஹெச்ல எடுத்தா அட்மிட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. இல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்கன்றாரு. இது எடுத்து பார்க்கலாமா, இல்ல ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து சரியாச்சுன்னா விட்டுலாமா? நம்ம ஒன்றும் தேவையில்லை, நம்ம சிம்டம் வச்சு தானே கொடுக்குறோம், அது சரியாயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும், தேவையில்லை. அதான் நானும் பண்ணி சரி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி சரி. இப்ப என்ன, இப்ப பெயின் ஃபீவர் இருக்கிறப்ப என்ன சிம்டம், எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்னங்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. படுத்தாங்களா? இப்ப படுத்தாங்க, அவ்வளவுதான். தூங்குறாங்களா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. காலைல தூங்குனாங்க, அதுக்கப்புறம் தலைவலி எப்போ சரியா தூக்க முடியல போருக்கு. சரி. அப்புறம் எந்திரிச்சு உட்கார படுக்க கொஞ்சம் இதா ஆல்டர்னேட்டிவாவே இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப முனகல் இது இருக்கா? வலி முனகல் இது இருக்கு? இப்ப இல்ல. ஓகே. தூங்கும்போது இருந்துச்சு, காலையில பார்த்தேன். காலையில பார்த்தேன். இப்ப தூங்கலையே. அதாவது தூங்கும் போதுதான் அந்த முனங்கல் வருது. முனவுனா கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. அப்படி செய்யறது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்குன்றாங்க. எப்ப சொன்னாங்க? இப்ப சொன்னாங்க, முனவுனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் விட்டு விட்டு வருது, ஃபீவர் விட்டு விட்டு தான் வருது. குறையுது வருது, குறையுது வருது. ஃபேன் போடுறாங்க, அப்புறம் ஃபேன் போடுன்றாங்க, அப்புறம் போட வராங்க. இப்ப போட்டிருக்கோம். ஃபீவர் வரும்போது ஃபேன் போட முடியல, ஃபீவர் குறைஞ்சா ஃபேன் போட முடியுது. அப்படிதான் அவங்களுடைய பாடி கண்டிஷன் இருக்கு. வேற எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னு இது மட்டும் தான் ஹிஸ்டரி தெரியுது. ஏன்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேருக்கு ஃபீவர் இருக்கு, சரவணு கூட ஃபீவர் வந்து போச்சுன்னாரு. அதனால எப்படி கிளியரா தெரியல. சரி சரி சரி. இது எப்படி சின்ன பசங்க எல்லாம் இருக்கானுங்களே, எதுவும் அவனுக்கு எல்லாம் வந்தா பாத்துக்கலாம்ல? எதுவுமே தேவையில்லை. சரி, ரைட் 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 ரைட். வேற எதுவும் இப்ப படுத்து எந்திரிச்சு இருக்காங்களா, எப்படி இருக்காங்க? இல்ல படுத்துட்டாங்க. சரி. படுக்கும்போது மேக்சிமம் ஒரு கழிச்சு படுக்கிறாங்க ரைட் ஹேண்ட் சைட்ல. அவங்களோட பொசிஷனிங் அப்படிதான் இருக்கு. சரி. முகம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. காலையில 2 தோசை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மத்தியானம் பிரியாணி வேணும்னாங்க. அப்பயே சொன்னேன் பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு, கேட்கல.
2 வாய் 3 வாய் தான் சாப்பிட முடிஞ்சது, அவ்வளவுதான். சாத்துக்குடி போட்டு கொடுத்தோம், அதை மட்டும் குடிச்சாங்க. இப்பயும் சாத்துக்குடி தான் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இப்ப சாத்துக்குடி தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி சரி. அது நீ பிரியாணி எவ்வளவு சாப்பிட்டுருப்ப? 2 3 வாய் சாப்பிட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். நீ சாப்பிடல. சரி சரி சரி. பசிக்குது எப்படி இருக்கு? பசி பசி இல்லைன்றாங்க கொஞ்சம். இப்ப எப்படி இருக்கு? இப்ப மதியத்துல இருந்து ஃபீவர் இருந்து எப்படி இருந்தாங்க சார்? ஃபீவர் பெயின் இருக்கிறதுல இருந்து ஃபீவர் வந்து காலையிலே இருக்கு, மத்தியானம் ஃபீவர் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஏன்னா என்னன்னா சாத்துக்குடி கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஃபீவர் குறைஞ்சிருச்சு. ஏன் அதை சொல்றேன்னா, காலையில வரும்போது நல்ல ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாத்துக்குடி கொடுத்தோம். சரி சரி சரி. ஒரு 2 3 தடவை கொடுத்துருப்போம், 2 தடவை 3 தடவை கொடுத்துருப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் வேர்த்துச்சு நல்லா, ஃபீவர் குறைஞ்சிருந்துச்சு. ஃபேன் எல்லாம் போட சொன்னாங்க. ஆனா தலைவலி வந்து எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கு. தலைவலியும் உடம்பு வலியும் குறையலன்றாங்க. அதான் பிரச்சனை. இப்பயும் ஃபீவர் பெருசா இல்ல, ஃபீவர் இருக்கு. காலையில இருந்த ஹெவி டெம்பரேச்சர் இல்ல. உடம்பு வலியும் தலைவலியும் தான் பிரச்சனையா இருக்கு. படுத்துடுறாங்க, தலைவலி வந்தாலும் சரிதான், ஃபீவர் வந்தாலும் படுத்துடுறாங்க, அவ்வளவுதான். உடம்பு பாடி டயர்ட்னஸ். வேற ஒன்னும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இன்னும் கிளியரா இல்ல. சரி சரி. கழுத்துல இருந்த சூடு கால்ல இல்ல. ஆனா கால் சில்லுன்னு இருந்ததுதான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. நான் காலு நார்மலா இருக்கு. சரி சார். நான் இப்ப உங்களுக்கு கூப்பிட்டு, நீங்க கிளினிக் தானே இருக்கீங்க? நான் கிளினிக்ல தான் இருக்கேன் சார். சரி, நான் ஆமா ஆமா, நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க சார். ஓகே. ஓகே ஓகே. கேஸ் ஓவர் சார். போன கிளாஸ்ல நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிகினிங் பேசிவ் கேஸ் டேக்கிங், அப்புறம் ஆக்டிவ் கேஸ் டேக்கிங் இன் பிட்வீன்ல, அப்புறம் 3வது பைஸ்டாண்டர் கன்ஃபர்மேஷன். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம மேக்சிமம் நம்ம பேஷண்ட் வந்து கன்சல்டிங் ரூம்லயோ நம்ம நேரா பாக்குறப்ப மட்டும்தான் அவங்களுடைய பிஹேவியரை நோட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து பைஸ்டாண்டர் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். என்ன மருந்து கொடுக்கலாம் சார் சொல்லுங்க, சேட் பாக்ஸ்ல போடுங்க. Delirium, terror expression of novel, nausea, injury, injured being, senses blunted, drooping of eyelids, torpor. Okay sir. Phosphorus, Venkataya, Arul Bhaskar, sulfur, Sendil, Hyoscyamus, Belladonna, Restans. வேற சார், வேற உங்களுடைய ரூப்ரிக் இன்டர்பிரேஷன் சொல்லுங்க. முடிஞ்சதுன்னா ரெமெடி சொல்லுங்க. ஒரு 2 3 பேர் தான் ரெமெடி சொல்லிருக்காங்க. ஓகே சார், ஃபாலோ பார்த்துருவோம். ஃபாலோ பார்த்துட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் கண்டிப்பா
ஜூம் மீட்டிங் வந்து 5:22க்கு நம்ம எடுத்துருக்கோம் சார். 5:22 3/8. மறுபடியும் மெடிசன் வந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு 3 டோசஸ் வாட்டர் டோஸ் ஸ்பிளிட் டோஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு பிற்பாடு 7:43. மற்றது எல்லாமே ஆடியோ ஃபோன் ரெக்கார்டிங் ஆடியோ வாய்ஸ் தான் இருக்கு. கேட்டுருவோம் சார். வாய்ஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க சார். சரி சார். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பரவாயில்லப்பா, தலைவலி மட்டும் விடவே இல்லை. ஓகேவா சார்? ஹலோ. கிளியர் சார். சரி பாடி பெயின் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா இதாயிடுச்சு, வேர்த்துட்டே இருக்கு. சரி தலைவலி மட்டும் வலிச்சுட்டே இருக்கு. மற்றபடி அது மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டன்டா ரிலீவ் இருந்தது, உடனே எல்லாமே சரியான மாதிரி இருந்தது. சரி நல்ல சேஞ்சஸ் இமீடியட்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வீட்டுக்கு ஒரு 5 minutes நடந்து போயிருக்கேன். மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்னே தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படியே வலிச்சுட்டே இருக்கு. சரி ஆனா பரவாயில்ல, ரொம்ப நல்ல சேஞ்ச். பேக் பெயினே சுத்தமா இல்ல. சரி ஓகே. கழுத்துல வலிக்குதுன்னு சொன்னேன்ல, ஆமா பெயின் ஆமா அதெல்லாம் எதுவுமே இல்ல, தலைவலி மட்டும் இருக்கு. சரி ஓகே. லூஸ் மோஷன், சளி பிடிச்சு சளி வெளியேற்றம், அது வாமிட் இல்ல என்னன்னா டீ குடிச்சேன். டீ குடிக்கணும் போல, ஹாட்டா குடிக்கலாம் போல இருந்தது. அது சரி கொஞ்சம் நிறைய போட்டாங்க. அது கொஞ்சத்துக்கு மேல கண்டினியூஸா குடிச்சா கொமட்டுற மாதிரி இருந்தது. சரி ஓகே. அப்புறம் ஒரு 5 minutes 10 minutes கழிச்சு குடிச்சேன். அப்புறம் ஒன்றும் பண்ணல. சரி ஏதாவது அது நிறைய எலிமினேஷன் நடக்கும். வாமிட் எடுக்கலாம், இல்ல லூஸ் மோஷனும் சளி வெளியேற்றம் நடக்கும். வந்ததுன்னா அதை எதுவும் சப்ரஸ் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் எடுக்க வேண்டாம். சரிப்பா. ஆனா அதாவது நார்மலா சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணா வாமிட் வர மாதிரி ஆயிடுது. சரி 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 ஓகே. இந்த டோசேஜ் கையில வச்சுங்க. தலைவலி நிக்கவே இல்லையே. இல்ல குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும். மருந்தோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாடி பெயின் போகணும் இல்லை உங்களுக்கு? பாடி பெயின் கம்ப்ளீட்டா இல்ல, மேஜிக் மாதிரி குடிச்சோடனே எனக்கு அது பெயின்லாம் எதுவுமே இல்ல, சுத்தமாவே இல்ல. சரி ஓகே. அது அந்த கழுத்து மட்டும் மைல்டா, அந்த தலை வலிக்கிறதுனால பின்னாடி கழுத்து மட்டும் மைல்டா பெயின் இருக்கு. மித்தபடி பேக் பெயின்லாம் சுத்தமா இல்ல. சரி ஓகே. அந்த டயர்ட்னஸ் இருக்கு, மைல்டு டயர்ட்னஸ் இருக்கு. அந்த தலைவலி இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி கேரியா ஒரு மாதிரி இருக்கு. மித்தபடி பயங்கரமா வேர்க்குது. சரி ஓகே. மருந்து கொடுத்த பிற்பாடு வேர்வை ஜாஸ்தி இருக்கு. என்னமா? வேர்வை கூட இருக்கு மருந்து எடுத்த பிற்பாடு. புரியல. ஹலோ. வேர்க்கிறது கூடி இருக்கான்னு கேக்குறேன். வேர்வை ஜாஸ்தியா இருக்கு. வேர்க்கு. ஆமா ஆமா ஆமா, வேர்வை ஜாஸ்தியா இருக்கு. ஃபேன் இல்லாம இருக்க முடியல. சரி ஓகே ஓகே. சரி, நம்ம சரவணன்ட்ட மெசேஜ் அனுப்பிச்சிடறேன். ஃபோன் பண்ண எடுக்கல, நான் மெசேஜ் பண்ணிடுறேன். அந்த மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி. ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகேக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து அக்யூட் கேஸோட ஃபாலோ அப் இருக்கிறப்ப நம்ம பேசியிருக்கோம். அதாவது மருந்து வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் நீங்க மருந்தை மாத்தணுமா இல்ல அதே மருந்துலேயே டிராவல் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியணும். இப்போ மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் டிசீஸ்ங்கிற மாதிரி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடா சொன்னாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளீட்டா மேஜிக் மாரி எல்லாமே பெயின் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்ன விஷயம். இப்போ மருந்தோட ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆக்ஷன் சொல்லுவோம். மென்டல் ஸ்டேட்டை வச்சு நம்ம மெடிசன் கொடுக்குறப்ப பிரைமரி ஆக்ஷன் கண்டிப்பா ஒரு ரிலீஃப். என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ரிலீஃப் இருக்கு. எலிமினேஷனா ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ மருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால இப்போதைக்கு மருந்தை மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. அதை வச்சு அது உறுதி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமேலு நீங்க அந்த மருந்துல இருக்கலாம். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அதே மென்டல் ஸ்டேட்ல இருக்கா, மென்டல் ஸ்டேட் மாறுதா, அவ்வளவுதான். வேற எதையுமே நீங்க கவலைப்பட தேவையில்லை, எந்த விஷயமையும் தேவையில்லை. நீங்க வச்சு கொடுத்தது மென்டல் ஸ்டேட். இந்த மென்டல் ஸ்டேட்டுக்கு உண்டான சிம்டம் பேலன்ஸ் ஆகி ஒரு ரிலீஃப் இருக்கு, அவ்வளவுதான். இனிமே பார்க்க வேண்டியது அசிமிலேஷன், எலிமினேஷன். வேற எதுலையுமே போய் நீங்க குழப்பிக்க தேவையில்லை. சொல்லுங்க, வேற ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதா? வேற சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது ஒரு 2 hours ஃபாலோ அப். ஃபுல் கேஸும் கம்ப்ளீட் ஃபாலோ அப் கொடுத்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். கொடுத்தோடனே ரிலீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கேஸை விட்டுற முடியாதுல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதா, அதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி,
இன்னொரு ஃபாலோ பார்த்துருவோம். ஓகே, இது வந்து 7:43 எடுத்தது. மருந்து கொடுத்து ஒரு 2 hours கழிச்சு, அப்புறமேல அன்னைக்கே 3ஆம் தேதியே 9:55 மறுபடியும் ஒரு ரிவ்யூ கேட்டிருக்கு. 2 hours, எவரி 2 hours. சார் கன்ஃபார்ம் பண்ணி சார், வாய்ஸ் ஆடியோ. ஹலோ. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, சாரி இந்த டைம்ல கால் பண்ணுறேன். இல்லை ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. தலைவலி கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நல்ல குறைஞ்சிருக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் கூட இருந்த மாதிரி இல்லை. ஆனால் நிறைய சாப்பாடு வந்து சரியா சாப்பிட முடியல. கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஹாட் வாட்டர்ல. ஃபீவர்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 2வது டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. கண்டினியூ பண்ணுமா இல்லை எப்படிப்பா, இல்லை என்ன பண்றது? என்னமா புரியல? வாட்டர் டோஸ் தான் கொடுத்தாப்ல. சரி, ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பண்ண வேணாக்கா. சரிப்பா, அப்படியே நார்மல் ஆயிடும். பார்த்துட்டு சரிங்க சரிங்க, ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, அதாவது பாடி பெயின், தலைவலி 2 தான் மெயின் சிம்டம் அவங்களுக்கு வந்து சரியாக வேண்டியது. அதாவது பேஷண்டோட மென்டல் ஸ்டேட்ல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, என்ன ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்டுக்காக பேஷண்ட் வந்திருக்காங்களோ அந்த ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ல கண்டிப்பா ரிலீஃப் இருக்கணும். அது வந்து இந்த ப்ரெசன்ட் மென்டல் ஸ்டேட்டுங்கிறது, அது ப்ரிடாமினன்ட் மென்டல் ஸ்டேட்டுங்கிறது பேஷண்ட்டுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எது ரிப்பீட்டடா சொல்றாங்களோ. பாடி பெயின் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இது ஃபர்ஸ்ட் டே 3வது நாள் கொடுத்தது, 3/8 கொடுத்தது. ஃபர்ஸ்ட் டேல ஒரு 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 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த பாடி பெயின் மேக்சிமம் மேஜிக் மாரி போயிட்டுட்டாங்க. ஹெட் ஏக்கும் அப்படியே தான் இருக்குன்னாங்க. 9:55 கேட்குறப்ப ஹெட் ஏக்கும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது வந்து இது எல்லாமே பிரைமரி ஆக்ஷன் ஆஃப் த மெடிசன். செகண்டரி ஆக்ஷன் இருக்குல்ல, இதோட கேஸ் முடியல. அடுத்து நெக்ஸ்ட் டே 4ஆம் தேதி என்ன நடத்திருக்கு? 4ஆம் தேதி 1:30 மணிக்கு 1:45 எடுத்திருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்லப்பா, தலைவலி மட்டும் நிக்கவே இல்ல. சார் ஓகேவா? ஆடிபிளா? சரி, பரவாயில்ல. இப்போ காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சது தூக்கத்திலே தலைவலி. சரி சரி 4 மணில இருந்து தூக்கமே இல்லை சுத்தமா. தலைவலி முடியவே இருந்தது. சரி அதுக்கப்புறம் படுத்தா ஒரு சைடா மட்டும் தலை பயங்கரமா வலிக்குது. உட்கார்ந்து இருந்து நடந்தா ஒன்றும் தெரியல, சரி. படுத்துட்டா தலை பயங்கரமா வலிக்குது. அப்புறம் சூடா இது பண்ணும் போல இருக்கு. சாப்பாடு பசிக்க மாட்டேங்குது. பழமா ஏதாவது வாட்டரியா சாப்பிடணும் போல இருக்கு. சரி. டேஸ்ட் தெரியல, ஃபுட்டோட டேஸ்டே சுத்தமா தெரியல. அந்த மாதிரி மூக்குல இருந்து தனியா ஊத்திட்டு இருக்கு. சரி. அப்புறம் பாடி டயர்ட்னஸ் வந்து காலையில எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. அதாவது நடுவில் மல்லாக்கு படுத்தா நடுமுதுகுல அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு புடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு படுத்தா நல்லா இருக்கு, மல்லாக்கு படுத்தா முதுகு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. சரி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் அதான் மாறி மாறி வலிச்சுட்டே இருந்தது. அதாவது நேத்தி வந்து ஃபுல் பாடி பெயின் இருந்தது, இன்னைக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கு. ஃபுல்லா அப்படியே எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு. சரி. பாத்திரம்லாம் விளக்கவே முடியல, அழுத்தி தேய்க்கவே முடியல. ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு. மத்தபடி ஓகே, நேத்திக்கு இன்னைக்கு பெட்டரா இருக்கு. ஆனா தலைவலி மட்டும் வலிச்சுட்டே இருக்கு. தலைவலி மட்டும் இல்ல, தலைவலி மட்டும் இருக்கு. தலை ரொம்ப நேரம் இருந்தேன்னா அப்படியே தலை பாரமா இருந்து கழுத்தும் சேர்த்து வலிக்குது. சரி, ஓகே ஓகே. அண்ணா மோஷன் நார்மல் ஆயிட்டுங்களா? இன்னும் லூஸ் மோஷன் எதுவும் போச்சா? இல்ல, லூஸ் மோஷன் போகல. நைட்டு தான் மோஷன் போனேன், இது வரைக்கும் இன்னும் மோஷன் போகல. ஓகே. ரன்னிங் நோஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. ஆமா, ரன்னிங் நோஸ் இருக்கு. படுத்தா மூக்குல இருந்து அப்படியே தண்ணியா வாயு அந்த எச்சி உள்ள போகும்ல, மூக்குல இருந்து வடிஞ்சு. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி காலையில இருந்தது. சரி. மூக்கடைப்பு இருக்கு, மூக்கு மைல்டா அடைச்ச மாதிரி இருக்கு, தொண்டை கணக்கணன்னு இருக்கு. சரி, ஓகே. ஃபீவர்? அது ஃபீவர் இல்ல, ஃபீவர் இல்ல. ஃபீவர் இல்ல, ஓகே. இந்த உட்கார முடியல, படுக்க முடியல அப்படின்னு சொல்லிருந்தீங்களா, கண்ணை இல்ல, திறக்க? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே ஓகே. இப்போதைக்கு உள்ளது இது. வாய் கசப்பு இருக்கு. நம்ம வாய் கசப்பு இருக்கு.
சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த 2 டோஸ் கொடுத்ததோட அதுக்கப்புறம் ஒன்றும் ரிப்பீட் பண்ணல? இல்லை எதுவும் எடுத்துக்கல மெடிசன் எதுவுமே எடுக்கல. தலைவலி உங்களுக்கு வந்து பியரபிளா இருக்கா, ரொம்ப இதா இருக்கா? படுத்தா கொஞ்ச நேரம் பயங்கரமா வலிக்குது. காலையில இருந்து அப்படிதான் இருந்தது. ஒரு 11 o'clock அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. சரி. இன்னும் நான் படுக்கல. இப்பதான் சாப்பாடு ஊட்ட உட்காந்துருக்கேன். சரி பரவாயில்ல, தலைவலி உட்காந்துருந்தா ஒன்றும் தெரியல, படுத்தா தலைவலிக்குது. சரி 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 ஓகே. அப்படியே விட்டுருவோம், ஒன்றும் பண்ண வேணாம். சரி. மறுபடியும் எதுவும் உங்களுக்கு அன்பியரபிளா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ஏற்கனவே எடுத்த டோஸே வந்து வாட்டர் டோஸாக எடுத்து சரி சரி சரி. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே 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 தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே, ரன்னிங் நோஸ் ஃபோர்த் செகண்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீக்னஸ் இருக்குங்கிறாங்க, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. டேஸ்ட் லாஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கு. ஃபோர்த் அன்னைக்கே வந்து 8 மணிக்கு ஒரு ஃபாலோ வருது. செகண்ட் டே 8 o'clock. ஹலோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா, தலைவலி நிற்கவே இல்லை. சரி படுத்தா ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதாவது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது தலைவலி. சரி ஓகே. அது மல்லாக்கு படுத்தா மூச்சு அந்த நடுமுதுகு குத்துது பயங்கரமா. சரி. அப்புறம் இப்ப சாயந்தரத்துல இருந்து இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன், கண்ணு வந்து நல்லா ட்ரை ஆகுற மாதிரி இருக்கு. அந்த எந்த சைடு தலைவலிக்குதோ அந்த கண்ணு மட்டும் ட்ரை ஆகுது. சரி சரி சரி. கண்ணு அப்படியே தான் இருக்கு. fever இருக்கா? கண் ஃபீவர் வந்து இப்ப எப்படின்னா முகம் மட்டும் படுத்தா அந்த தலை வலிக்க வலிக்க அப்படியே முகம் மட்டும் அப்படியே எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே. வேற எதுவும் சிம்டம்ஸ் இருக்கா? டயர்ட்னஸ் மற்ற வேற அந்த டயர்ட்னஸ் இருக்கு. அதான் பாடி டயர்ட்னஸ் அத மைல்டா இருந்துட்டே சரி பாடி டயர்ட்னஸ் தான் இருந்துட்டே இருக்கு. சரி அதாவது ஒரு நேரம் ஆக்டிவா இருக்கு, ஆனா அந்த பழைய இது இல்ல, ஆக்டிவிட்டிஸ் இல்ல. அந்த பாடியில ஒரு டயர்டா இருந்துட்டே இருக்கு. சரி. திடீர்னு பேக்ல பளிச்சுன்னு அடிக்குது. ரொம்ப ரேரா. ஓகே. ரன்னிங் நோஸ் இருந்துட்டா? இல்ல, மூக்கு அடப்பு தான் இருக்கு. ரன்னிங் நோஸ் இல்ல. தலைவலி வந்து காலையில இருந்த அளவு இருக்கா? அப்படியே தான் இருக்கு. அதாவது விட்டு விட்டு வருது. மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. மத்தியானம் அதாவது ஒரு 11 மணி 11:30 வரைக்கும் தலை வலிச்சுக்கிட்டே இருந்தது கண்டினியூஸா. 4 மணில இருந்து 11:30 மணி வரைக்குமே தலை வலிச்சுக்கிட்டே இருந்தது, நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தேன், அப்படியே வலிக்க ஆரம்பிச்சது கிராஜுவலா. அப்புறம் எந்திரிச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, திருப்பி படுத்தா வலிக்குது. தூக்கமே இல்லை. காலையில 4 மணில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. இப்ப எனக்கு என்னன்னா நைட்டு தூங்க முடியாதோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா படுத்தாலே தலை வலிக்குது. நின்றுட்டு இருந்தா தலைவலி இல்ல. ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா தலைவலி இல்ல. படுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பயங்கரமா வின்னு திடீர்னு இருட்டுற மாதிரி ஆகுது, மயக்கம் வருது, திடீர்னு கேரி ஆகுற மாதிரி இருக்கு. தம்பிகிட்ட தான் மெடிசன் கேட்டேன். அவங்க இன்னைக்கு போட வேணாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. இப்ப சாயந்தரம் கேட்டதுக்கு இப்ப போடுறதா வேண்டாமா? எப்படி இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல, போட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாமா, இல்ல ஏன்னா எனக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நான் பாக்கலாமா இல்ல இது பண்றதா? அதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை அவங்களுக்கு ஸ்ப்ரெட் வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேக்குறேன். இப்போ அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு பிற்பாடு பார்த்து. ஓகே ஓகேப்பா. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டோஸ் அதாவது ஒரு பில் போட்டுட்டு 10 குலுக்கு குலுக்கிட்டு 5 ஸ்பூன் மட்டும் வாங்கிக்கிறோம். ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில்ல ஒரே டோஸ் தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கணும். சரி. ஒரு டைம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்லிடுறேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுறேன். ஒரு வாட்டர் பாட்டில்ல ஒரு பில் போட்டுட்டு ஒரு 10 தடவை குளிக்கிட்டு 5 ஒரு டோஸ் வாங்கிக்கிட்டேன் போதும். பார்த்துட்டு எனக்கு 10 தடவை குளிக்கிட்டு ஒரே ஒரு டோஸ் மட்டும் எடுத்தா போதும். 5 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன். சரிப்பா சரிப்பா சரிப்பா. ஃபீஸ் எவ்வளோப்பா? சரியாவுங்க சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு தானே, சொல்லுங்க.
நார்மல் ஆகுங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. சரிக்கா, டோஸ் புரியுதுல, நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விட்றேன். முதல்ல வாட்ஸ்அப்ல அவனை பார்க்க சொல்லுங்க. போன வாட்டி அனுப்பிச்சி விட்டா பாருங்க, அவன் பார்க்கவே இல்லை. இந்த இப்போ அனுப்பிச்சி விட்றேன். சரிம்மா. சரிக்கா. ஒரு டைம் மட்டும் ரிப்பீட் பண்ணிருக்கு மெடிசின். ஒன் டைம் மட்டும் நம்ம ஸ்பிளிட் டோஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். 30 பொட்டன்சி ரிப்பீட் பண்ணிருக்கு. மறுபடியும் ஒரு தடவை 10 குழுக்கு 2 ஸ்பூன் எடுக்க. நெக்ஸ்ட் ஃபாலோ அப் வந்து நெக்ஸ்ட் டே 5/8 வந்து நைட்டு ஃபோன் பண்றாங்க. நைட்டு வந்து 10 மணி. சொல்லுங்கக்கா. இல்ல ஒண்ணும் இல்லப்பா, நேற்றுக்கு இருந்தவரை இன்னைக்கு நல்லா இருக்கு. தலைவலிலாம் இல்ல. சரி. தலைவலி இல்ல, ஆனா பசி எடுக்குது, நல்லா பசிக்குது, சாப்பிட முடியுது, வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இல்ல. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதுகு வந்து பிடிக்குது, மசில் வந்து கிராம்ப் மாதிரி ஆகுது. சரி. தோள்பட்டை வலிக்குது, நடுவு பிடிச்சு இழுக்குது, அது மாதிரி கீழே பாதத்துலயும் அப்படியே கிராம்ப் மாதிரி. இந்த 3 பாயிண்ட் தான் மாத்தி 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 கிராம்ப் ஆகிட்டு இருக்கு. சரி. அது ஒரு பிரச்சனை இருக்கு. சரி. மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூச்சு மல்லாக்கப்படுத்தா, ஆமா மல்லாக்கப்படுத்த காலையில இருந்தே அந்த இது இருந்தது, மூக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்மெல்லு சுத்தமா தெரியல. ஓகே. காலையில இருந்து சுத்தமா எந்த ஸ்மெல்லே தெரியல. மூக்கு அடைப்பு அப்படியே மேல மட்டும் ஏதோ அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா டேஸ்டும் சுத்தமா தெரியல. மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் தெரிஞ்சுது. ஆனா நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா மூச்சு விடுறது நேற்றுக்கு நைட்டே எப்படி இருந்ததுன்னா, நான் சம செஞ்சுக்கலாம் இருந்தேன். பயங்கரமா மூச்சு அடிச்சதுனால உட்கார்ந்து படுத்திருந்தேன். அப்போ சூப்பர் பாஷன்ல என்னால மூச்சு விட முடியல. மூச்சு வாங்குறது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பி அப்புறம் மல்லாக்க படுத்தா முதுகு பிடிக்குது, உடச்சு படுத்தா நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் படுத்த முடியல, மூச்சு ஒரு மாதிரி கன்ஜஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. மூச்சு விடுறதுல ஒரு நார்மல் பிரீத்திங் இருக்கிற மாதிரி இல்ல, ஏதோ ரெண்டு போட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுதான் இப்ப எனக்கு தொந்தரவா இருக்கு. அதான் நம்ம சொன்னாப்ல, ஏன்னா நிமோனியா போயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ பயந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஃபீவர் இருக்கா? ஃபீவர் இல்ல, ஆக்டிவா தான் இருந்தேன். பெயின் இருந்தது, பாடி பெயின். நான் நேற்றுக்கு இருந்த டயர்ட்னஸ் இன்னைக்கு வந்து அவ்வளோக்கா இல்ல. ஓகே ஓகே. நேற்றுக்கு இன்னைக்கு பெட்டரா தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். மூச்சு விடுறது மட்டும் கஷ்டமா இருக்கு. சரி. அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணாதான் லைட்டா மூச்சு வாங்கும். மிஷின் மேல ஏறி நின்று ஒரு பெடல் பண்ணாலே பயங்கரமா மூச்சு வாங்குச்சு. அது நேற்றுக்கு காலையில எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுதான் நான் மிஷின் ஏறல. எக்ஸசைஸ் பண்ணீங்களா இன்னைக்கு? ஜிம்ல இன்னைக்கு பண்ணீங்களான்னு கேக்குறேன். ஹலோ, இன்னைக்கு பண்ணீங்களாக்கா? இல்ல இன்னைக்கு பண்ணல. நான் படி ஏறும்போது கஷ்டமா இருக்கு, இறங்கும் போது ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஃபீவர் இல்ல, ஃபீவர் இல்ல. ஆனா படி ஏறுறப்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கு, இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா மூச்சு விடுறதுல கஷ்டமா இருக்கு, நெஞ்சு வந்து அப்படியே அடைச்ச மாதிரி ஒரு இதா இருக்கு. சரி ஓகே. இது வந்து ரன்னிங் நோஸ் எதுவும் வருதா? சளி வெளியேற்ற ரன்னிங் நோஸ்லாம் இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாம் அப்படியே மூக்கு படுத்தேன்னா ஃபுல்லா அப்படியே மூக்கு பிளாக் ஆன மாதிரி இருக்கு. மூச்சு பிளாக் ஆன மூக்கு அடப்பு இருந்தா எப்படி இருக்கும் மேல, அது மாதிரி இருக்கு. முன்னாடி அந்த தண்ணி வடியுதுன்னு சொன்னேன்ல, படுத்தா அப்படியே நீர் இல்ல நீர் மூக்கு வழியா வாய்க்குல வடியுது. இப்ப அந்த வடியெல்லாம் இல்ல, அடைச்சிருக்கு அப்படியே. ஓகே ஓகே. எனர்ஜி லெவல்ல முதல்ல இன்னைக்கு பரவாயில்ல உங்களுக்கு? எனர்ஜி எல்லாம் ஓகே தான். நேற்றுக்கு இன்னைக்கு பெட்டர். வண்டிலாம் ஓட்டினேன், ஓகேவா இருந்தது. ஆனா காலையில கொஞ்சம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, படுத்தே இருக்கணும் போல இருந்தது.
பேசாம ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம் போலே இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கு மேலதான் எந்திரிச்சு போயிட்டு குளிச்சேன். சரி பசங்களை கொண்டு போய் அங்க விடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுநடுல கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங்ல வந்து நடுவில் அதான் அது ஸ்டாப் தான் அப்படியே அப்பப்ப நடு முதுகையும் பயங்கரமா வலிக்கிறது. கை தலைவலி சுத்தமா இல்ல. நேற்று நைட்டு மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் தலைவலி இல்ல. பசிச்சிருக்கு. இல்ல சரவணாதான் சொல்ல சொன்னாப்ல ஷர்மிளாக்கு கொஞ்சம் மோசமான மாதிரி இருக்கு. உண்டு இதுக்கு இந்த வைரஸ்க்கு. என்னப்பா? இந்த வைரஸ்க்கு லங் அஃபினிட்டி உண்டு. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கோட சேர்த்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கும் அஃபெக்ட் பண்ணும் இன்டர்னலா. பட் ஆனா வந்து மத்த சிம்டம்லாம் இம்ப்ரூவ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா போகாது. அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. கிராஜுவலா லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகி வந்துரும். ஷர்மிளாட்ட பேசுனீங்களா இன்னைக்கு? இப்பதான் பண்ணாங்க. அதான் அவளுக்கு ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி சொன்னா. எனக்கு ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருந்தது, மறுபடியும் எனக்கு மோசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா. அதனாலதான் அவனும் சொன்னா நீ போன் பண்ணி சொல்லிடு, மூச்சு விட முடியலன்னா நிமோனியா போயிடும் அப்படி இப்படின்னா. அதெல்லாம் போகுதுக்கா. அது ஒரு சில கேஸ் இது மாதிரி தான் இருக்கு. அப்பர் ரெஸ்பிரேட்டரியோட சேர்த்து தனல் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி வந்துருக்கு. அப்படியெல்லாம் போயிடாது. ஏன்னா ஃபீவர் சிம்டம் மற்ற சிம்டம்லாம் ஒர்ஸ் ஆனிச்சுன்னா ரைட்டு, மற்றதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறப்ப ஒன்றும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மல்லாக்க படுத்தா நல்லா இருக்கு. படுக்க முடியல, கொஞ்ச நேரத்துல பிடிக்குது, நடுமுதுகு அப்படியே பிடிக்குது, இழுத்து பிடிக்குது. அப்புறம் திருப்பி ஓர்கனிச்சு படுத்தா நல்லா இருக்கு. இப்போ மூச்சு விடுறது மட்டும்தான் இப்ப கொஞ்சம் அது கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம நார்மல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சிருக்கானே அவன்? இல்லையே. வேணா ஓட்டு சேச்சுரேஷன் வேணா பாத்துங்க. சரி சரி இருந்துச்சுன்னா ஓட்டு சேச்சுரேஷன் மட்டும் பாத்துங்க. மத்தது இம்ப்ரூவ் ஆகிறப்ப போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால ஒன்றும் பயப்பட தேவை. மெடிசன் கண்டினியூ பண்ணணுமா? ஒன்றும் ரிப்பீட் பண்ணாதீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் மருந்தே கிடையாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். சரி சரி. இப்போ என்னன்னா நான் மறுபடியும் என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாமா இல்ல எப்படி? இன்னும் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. வந்து குவாரண்டைன்ல இருக்கணுமா? இல்ல உங்களுக்கு இந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, அப்புறம் வந்து இந்த ஸ்மெல், இது ஆமா டேஸ்ட் ஸ்மெல், இது வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது 3 அதாவது காலையில இருந்ததுக்கு வந்து எனக்கு எப்படின்னா காலையில சுத்தமா ஸ்மெல்ல இல்ல, கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. சரி. மல்லிகைப்பூ மோந்து பார்த்தேன். அது வந்து எவ்வளவு வாசமா இருக்கும் மல்லிகைப்பூ. எனக்கு கிட்ட கொண்டு போனா ரொம்ப கிட்ட கொண்டு போய் மோந்து பார்த்தா லைட்டா ஸ்மெல் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த ஹேண்ட் வாஷ் அந்த லோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு பயங்கர ஸ்மெல் வரும். அந்த ஹமாம்லயே இதுலயே ஒரு சானிடைசர் இருந்தது, அது நல்ல ஸ்மெல்லா இருக்கும். அது போட்டாலே கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரூம் ஃபுல்லாவே இருக்கும். அதை தடவி ரொம்ப கிட்ட வந்து லைட்டா தான் அந்த ஸ்மெல் தெரிஞ்சுது. காலையில தெரியல, இப்போ ஈவினிங் கொஞ்சம் ஸ்மெல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஓகே ஓகே. மறுபடியும் வந்துரும், பரவாயில்லை, மறுபடியும் நார்மலாகி வந்துரும். ரெபிடேஷனே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுற வேண்டியதான். நல்ல பசிக்குது எனக்கு. அதான் பாடி வந்து 2 மெக்கானிசம் தான் நடக்கும். ஒன்னு அசிமுலேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க உடம்பு சரியாக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் லங்குக்கு போறதுக்குலாம் ஒன்றும் பயப்படவே தேவை. மறுபடியும் வர்ஸ் ஆகாதுல்ல. இப்ப என்னன்னா ஷர்மிளா வந்து எனக்கு இப்படிதான் ஸ்டார்டிங் இருந்தது, எனக்கு இப்ப வர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. இல்ல அப்படிதான் சொன்னாங்க. அவன் சாப்பாடு வாங்கி உட்காம உட்காந்துருந்தா அப்புறம் என்ன பண்ணும், பசிக்கிற டயத்துல. இப்ப சாப்பிட்ட பிற்பாடு நல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. கிளினிக்லயே அடைச்ச மாதிரி உட்கார்ந்தே இருந்தா கஷ்டம் தான் அது. அதான் ஃபுட்டு பசி இருக்கிறப்ப ஒண்ணுமே வாங்கி பசிக்குது அப்படிங்கிறப்ப போய் ஜூஸ் குடிச்சு பத்தல அப்படின்னாங்க. இப்ப சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. அது ஆனா சாப்பிடலன்னா அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு, தலை சுத்து. இப்ப எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா நான் கிளினிக் முடிச்சுட்டு நான் இப்ப வந்து 10 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்குள்ள எனக்கு அப்படியே தலைய சுத்துற மாதிரி இருட்டிட்டு வந்துருச்சு எனக்கு. உட்காந்து தண்ணி இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
ஏன்னா நேத்திக்கெல்லாம் முந்தானத்துலாம் சுத்தமாவே சாப்பிட முடியல. கொஞ்சம் சாப்பிட்டாலே கொமட்டுற மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது. ஒரு டம்ளர் கிளாஸுக்கு மேல ஜூஸே குடிக்க முடியல. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா குடிச்சா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தது. அட்டச் வச்சு நல்லா குடிச்சா வாமிட் வர மாதிரி இருந்தது. அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. 2 தோசை சாப்பிட்டேன், ஒரு டம்ளர் பால் குடிச்சேன், ஒன்னும் பண்ணல. வாமிட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் சாப்பிட விட்டா சாப்பிடுவேன். நானும் கண்ட்ரோல் பண்ணி சரி போதும் அப்படி நைட் ரொம்ப சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணி. ஆனா ட்ரைனஸ் ஆயிட்டே இருக்கு மவுத். தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது என்ன கேக்குதோ, அது பாடி என்ன கேக்குதோ அதை கொடுங்க. அவ்வளோ. அதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு வேலை இல்லைக்கா. எல்லா ப்ராசஸும் நார்மலா போயிட்டு இருக்கு. பிரீத்திங் வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறவங்க லங்குக்கு போகாதவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு சிம்டம்ஸ் இருந்து அதுக்கப்புறமேல தான் குறையுது நான் பார்த்த வரைக்கும். அதனால வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இருக்கிறவங்களுக்குமே ஈவன் வந்து காஃப் எதுவுமே இல்லாதவங்களுக்குமே வந்து கொஞ்சம் மூச்சு நல்லா பெருமூச்சா இழுத்து விட்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இல்ல பெருமூச்சா இழுத்து விட்டா பின்னாடி முதுகுல வந்து பிடிக்குது. அப்படியே கிராம்ப் மாதிரி படுத்துட்டு நல்லா டீப் பிரீத் பண்ணிட்டு பண்ணா பின்னாடி குத்துது. அப்படியே இழுத்து பிடிக்குது மசில்ஸ். பேக் மசில்ஸ் தான் எனக்கு அப்படியே பெயின்ஃபுல்லா இருக்கு. அதாவது கிராம்ப் முதுகு ஃபுல்லா கிராம்ப் ஆனா எப்படி இருக்கும் ஒரு சைடா அந்த மாதிரி இழுத்து அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சரிப்பா. ஒண்ணும் பண்ண வேணாங்க, அப்படியே விட்டுருங்க. பாத்துக்கலாம். ஒன்னும் பயப்பட தேவையில்ல. ஒன்னும் திரும்ப ரிவர்ஸ் ஆகாது. பாத்துக்கலாம். சரிம்மா. சரி. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே, ரிப்பீட் பண்ணதுக்கு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா அசிமுலேஷன் வந்து கன்ஃபார்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து லங்குக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், லேயர் தாண்டி போகுதா, இது வந்து உங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரியில இருந்து லோவர் ரெஸ்பிரேட்டரிக்கு போகுதா, இந்த குழப்பமும் தேவையில்லை. நீங்க எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த மென்டல் ஸ்டேட் பேலன்ஸ் ஆயிருக்கா, அவங்க என்ன கம்ப்ளைண்ட்காக வந்திருக்காங்களோ அது நடந்திருக்கா, எலிமினேஷன் நடந்திருக்குதா, அசிமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கா, அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கிறப்ப நம்ம லோவர் ரெஸ்பிரேட்டரி போகுதே மருந்து தப்பு அப்படின்னு லாக் ஆகிக்க வேண்டிய அவசியமே இதுல கிடையாது, இந்த அப்ரோச்ல கிடையாது. ஏன்னா இந்த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கிளியர் கட்டா நம்ம இருந்தோம்னா தேவையில்லாம மருந்தை மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம வந்து பிரைமரி ஆக்ஷன் ஆஃப் த ரெமெடி நம்ம பார்த்தாச்சு. அப்ப மருந்தை மாற்ற வேணாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்ப அவங்க என்னென்ன சிம்டம் சொன்னாங்களோ அந்த சிம்டம் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. புதிய லேயர் சிம்டம், புதிய அடுத்த லேயருக்கு உண்டான சிம்டமான மென்டல் ஸ்டேட்டும் ஒன்றும் இல்லை. வேற பிரிடாமினன்ட் மென்டல் ஸ்டேட் திரும்ப வந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது புதிய மென்டல் ஸ்டேட் வந்திருக்கா, மருந்தை மாத்தணுமா அப்படிங்கிற வேலையே இல்லை. அதனாலதான் வந்து எல்லாமே அப்படியே எடிட்டிங்ல என்ன பேஷண்டோட அப்படியே சொன்ன விஷயங்களை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணு. இன்னொரு ஃபாலோ பார்த்தலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 6 3வது நாள் 6ஆம் தேதி சொல்றாங்க. 6ஆம் தேதி 8 மணிக்கு காலை 7 மணி. சார் வாய்ஸ் பார்த்தேன் சார். இருக்குப்பா. என்னக்கா? காலையில எந்திரிச்சிருந்து கொஞ்சம் டயர்டாவே இருக்கு. சரி. ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி இருக்கு. சரி. மூச்சு அதே மாதிரிதான், ஸ்மெல்லு டேஸ்ட் தெரியல. சரி. அதுதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல, ஒரு மாதிரி கேரியாவே இருக்கு. சரி. என்ன பண்ண வேற ஒன்னும் தெரியல. சரி சரி. இல்ல அந்த டயர்ட்னஸ், அதாவது எப்படி சொல்றது, டயர்ட்னஸ் சொல்றத விட ஒரு பாடியில ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஒரு மயக்கமா இருந்தா எப்படி இருக்கும், அப்படியே பிடிச்சி தள்ளும்ல. ஆமா ஆமா. தூக்கத்துல நடுவுல எந்திரிச்சா அப்படியே கொண்ட தள்ளும்ல, அது மாதிரி இருக்கு இப்போ எனக்கு. நைட்டு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். அப்புறம் தைலம் தடவலான்னு பார்த்தா தைலம் கிடைக்கல. அப்புறம் தும்மல், ஒரு 4 தும்மல்ல வந்து குச்சி விட்டு தும்மை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீவ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு ஒன்றும் தொந்தரவு இல்லை. காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சதுனால ஒரு வேளை கேரியா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. படுத்தா இப்ப தூக்கம் வரமாட்டேங்குது. வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்காங்கல்ல, ஸோ நான் இடிச்சுக்கிட்டே இருக்கனால தூக்கம் வரல. சரி சரி. ஆனா ஒரு ஒரு என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல, அப்படியே கொண்ட தள்ளுது என்னைய. படுத்தா நல்லா இருக்கும் போல அப்படியே படுத்திருக்கேன். சரி. ஒரு மயக்கமா இருக்கு.
மயக்கம் இருக்கு. சரி, ம். வேற? அவ்வளோதான். வேற ஒன்றும் தெரியல. அதான் இது பண்ண முடியல, கண்ணு முழிக்க முடியல, அப்படியே கண்ணு கொண்டு சொருகுது, அப்படியே மயக்கமா இருக்கு. ஆ ஆ ஆ ஆ சரி, வேற? மூச்சு, டேஸ்ட் அதெல்லாம் எதுவும் தெரியல. ஆ ஆ ம் அதான் இப்ப இருக்க சிம்டம்ஸ் எனக்கு அதுதான் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. எப்படி ரியாக்ட் பண்றீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க அப்ளைனால? நான் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திருக்கேன். சரி. அவ்வளோதான். வேற ஒன்றும் ஏதாவது கேட்டா கூட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ம் 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 பழைய மாதிரி கேட்டா ஒரு நிமிஷம் இது பண்ற மாதிரி ஒண்ணுமே புரியாத மாதிரியே இருக்கு. ம் ஏன்னா தெளிவா பதில் சொல்ல முடியல. ம் எப்ப? இப்போ காலையில அப்படி இருக்கு. ம் 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 சரி அதான் ஒரு மாதிரி கேரியா இருக்கு, மயக்கமா இருக்கு. சரி அதெல்லாம் அப்படியே வெள்ள 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 வெள்ளன்னு இருக்கு. ம் 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 சரி, ஓகே. தூக்கம் இல்லாததுனால தூக்கம் இன்னும் நல்லா தூங்கணுமோ இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ம் ம் நேற்று நைட் எப்படி இருந்தீங்க? நைட்டு நான் படுக்கும்போது ஒரு 11:45 இருக்கும். காலையில ஒரு 5:30 மணி. இந்த கோழி கத்திட்டே இருந்ததுனால அது அப்போ முழிச்சது. ம் அது ஒரு 5 மணில இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருந்தது, ம் 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 கத்திட்டே இருந்தது. அது அப்படியே தூக்கமே இல்லாத மாதிரியே இருந்தது. அப்புறம் 6 மணிக்கு வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க. சரி, அப்புறம் அவங்க பெல் அடிக்கவும் அப்படியே எந்திரிச்சாச்சு. ம் ம் அதுல இருந்து ஒரு மாதிரி கேரியாவே இருக்கு. சரி, ஓகே. ஒரு ஆக்டிவா ஒன்றும் பண்ண முடியல. நேற்று எப்படி இருந்தீங்க? நேத்திக்கும் காலையில இப்படிதான் இருந்தது. சரி சரி. அப்புறம் நேத்திக்கு நான் எந்திரிக்கவே இல்ல. நேத்திக்கு அப்படியே படுத்தே தான் இருந்தோம். காலையில ஒரு 9:30 மணி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. சரி. அதுக்கப்புறம் வாலண்டரியா புஷ் பண்ணி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சரி வண்டி எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பசங்க இருந்ததுனால மறந்துட்டேன். அப்படியே எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ம் 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 பசங்க நைட்டு இது பண்ணுவோம், சரி நான் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்ட்டு அப்ப விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த இது இருந்தது, பட் ரொம்ப இல்ல. ம் 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 நேத்தி மாதிரி தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. தள்ளுது. ம் ம் நேத்திக்கு படுத்தே இருக்கணும் போல இருந்தது, ஆனா தள்ளலாம் இல்ல. ஆனா ஒரு டயர்டா ஒரு மாதிரி இதாதான் இருந்தது. படுத்திருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா எந்திரிச்சு ஒரு மாதிரி தலைக்குள்ள அப்படியே ஏதோ ஒரு மாதிரி போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு. ஃபீவர் எதுவும் மயக்கம், நைட்டு? ஃபீவர்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஃபீவர் இல்ல, வாமிட்டிங் இல்ல. அப்பப்ப ட்ரை காஃப் மட்டும் வருது. அப்பப்ப, ரொம்ப கண்டினியூஸா இல்ல, அப்பப்போ. ஓகே. பாடி பெயின்லாம் எதுவும் இருக்கா? பாடி பெயின் இருக்கு. அதான் டயர்ட்னஸ் அது எப்படின்னு எனக்கே தெரியல. நேத்திக்கு வந்து டயர்ட்னஸ் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் மறந்து போயிடுது. ம் 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 மறதி இருக்கு எனக்கு இப்போ. ம் ம் ஒரு சாவி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப நேரம் யோசிக்கிறோம் எங்க வச்சோம் என்ன அப்படின்னு. எடுத்துட்டு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு, மறந்துடுது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அடுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா மறந்துடுது. மறதி இருக்கு. அது மாதிரி கொஞ்ச நேரம் பேசினா மவுத் எல்லாம் ட்ரை ஆகுது. ட்ரைனஸ் இருக்கு. அப்புறம் நேற்றுக்கு குளிச்சுட்டு வந்தோன்னா திடீர்னு வந்து கலரான மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சியே. அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி பேல் ஸ்கின் மாதிரி இருந்தது. அவ்வளவுதான் சிம்டம்ஸ் தெரிஞ்சது. வேற ஒன்றும் தெரியல. லூஸ் மோஷன் எதுவும் போச்சா? சளி அதெல்லாம் இல்ல. மோஷன் நார்மலா தான் இருந்தது. நேத்திக்கு போயிட்டேன். முந்தா நேற்று தான் கொஞ்சம் போகாத மாதிரி இருந்தது. நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் நார்மலா இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஷன்ல ப்ராப்ளம் இல்லை. ஃபீவர் இல்ல, இது இல்ல, வாமிட்டிங்லாம் இல்ல. டேஸ்ட் சுத்தமா தெரியல. டேஸ்ட் அதாவது மைல்டா டேஸ்ட் தெரியுது, அதாவது தண்ணி டேஸ்ட் எல்லாம் தெரியுது. இன்னைக்கு இருந்திருக்கிறதுக்கு எதுவும் டேஸ்ட் ஸ்மெல் எதுவும் சேஞ்ச் இருக்கா எப்படி? ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு இது வரைக்கும். அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு மூக்குல.
ஏன்னா நான் படுத்திருக்க ஃபுல்லாவே சுத்தி தூசி தான். இருந்தாலும் எனக்கு அந்த உள்ள ரூம்குள்ள வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நார்மலா பிளைனா எம்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நானா ரொம்ப வாலண்டரியா பக்கத்துல வச்சு வந்து பார்த்தா லைட்டா ஸ்மெல் தெரியுது. சரி சரி மெடிசன் கண்டினியூ பண்ணணுமா இல்ல? கொடுக்குறேன், ஒரு டோஸ் மட்டும் எடுத்துங்க. எங்க இருக்கீங்க? இப்போ வீட்டில தான் இருக்கேன். சரி ஓகே, நீங்க கிளினிக் போயிடுங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு டோஸ் மட்டும். சரிப்பா. தேங்க்யூ. சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து பொட்டன்சியை ரைஸ் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 3 நாள் 4 நாள் ஃபாலோ அப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்டேட் ஆஃப் இது இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சொன்னது திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. ஃபீவர் டயத்துல என்ன பேசணும்னோ தெரியல, அவங்க சொல்றது என்ன புரியல, அவங்க ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாரி இருந்து. அதே மாதிரி மெமரி வீக்னஸ்ங்கிறது ஒரு கொரோனாவோட சிம்டம்ஸ். அது திரும்ப அது அந்த மெமரி வீக்னஸ், லாஸ் ஆஃப் இது எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறது மறந்தது அப்படிங்கிறது ஒரு நியூ சிம்டம் சொல்றாங்க. பட் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வீக்னஸ் எல்லாம் ஆனதுக்கு பிற்பாடு டியூ டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னாலே என்னன்னு தெரியல, மறுபடியும் வீக்னஸ், மறுபடியும் ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால பொட்டன்சி வந்து 200 ஒரு டோஸ், சிங்கிள் டோஸ் 200 இந்த இடத்துல நான் ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட் பண்ணதுக்கு பிற்பாடு நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணும். சொல்லுங்கக்கா. ஒன்றும் இல்லைப்பா, நேத்திக்கு அந்த மெடிசன் கொடுத்து 1 மணிக்கு தான் கொடுத்தாப்ல தம்பி. சரி. கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மூச்சு திணறல், அந்த ப்ரீதிங் நார்மல் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் இல்லை. சரி. அது ஒரு ½ அன் ஹவர்லயே 1 ஹவர்லயே எனக்கு கொஞ்சம் நல்ல ரிலீவ் இருந்தது மீறிட்டு. சரி. அது பரவாயில்ல. இப்போ என்னன்னா நைட்டு வந்து கண்ணுல கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நைட்டே ஒரு 11 மணி பார்த்தேன், அப்பதான் லைட்டா ஃபார்ம் ஆயிருந்தது. இப்ப கண்ணுல கட்டி மாதிரி வந்திருக்கு. பட் வலிலாம் எதுவும் இல்ல, மைல்டா தொட்டா வலி. ஏற்கனவே வந்து வருமா உங்களுக்கு இதே மாதிரி? இல்ல அதெல்லாம் வந்தது இல்ல. சரி சரி ஓகே. கண்ணுல எல்லாம் கட்டிலாம் வந்தது இல்ல. சின்ன பிள்ளைல வந்திருக்கும், வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த மாதிரி வந்ததெல்லாம் இல்ல. சரி சரி சரி. திடீர்னு கண்ணுல நான் ஹீட்டுக்கு எதுவும் வந்திருக்கா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. சரிம்மா, அந்த காலையில எந்திரிக்கப்ப கிடினஸ் தள்ளுறது ஒரு மாதிரியா இருக்கு, மயக்கம், அதெல்லாம் இல்ல. இப்ப கண்ணுல கட்டி இருக்கனால மேபி அது ஒரு கண்ணு மைல்டா ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்ல. ஓகே ஓகே. மற்றபடி ஃபீவர் டைட்னஸ் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி சரி, ஒன்றும் பண்ண வேணாக்கா. ஃப்ரீக்வெண்ட்டாக மட்டும் பிளைன் வாட்டர் மட்டும் வாஷ் பண்ணுங்க. இது மெடிசன் போட வேணாம், இதுக்கான சரியாயிடும். ஃப்ரீக்வெண்ட்டாக மட்டும் வாஷ் பண்ணுங்க. ஃப்ளூயிட் இன்டேக் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுங்க, தானா போயிடும். ஒன்றும் பண்ண வேணாம். சரிப்பா. பார்த்துக்கலாங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே. அவ்வளோதான் ஃபாலோ. இந்த கேஸ்க்கு வந்து 200 பொட்டன்சி போட்டதுக்கு பிற்பாடு அந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து உடனே இமீடியட்டா அவங்களுக்கு வந்து சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மெடிசன்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சிக்னல் அது. 2வது தடவை நம்ம ஒவ்வொரு பொட்டன்சியை ரைஸ் பண்றப்ப கண்டிப்பா ஒரு ரிலீஸ் இருக்கணும். இப்போ 2வது 200 பொட்டன்சியில ஒரு டோஸ் ரிப்பீட் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த டயர்னஸ் மற்ற சிம்டம் மார்னிங்ல சொன்ன சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமேல அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. என்ன மெடிசன் சார் சொல்லுங்க? டெலூஷன், அப்ஸ்ட்ரக்டட் ஃபீடிங், ஒர்க் ஹிண்டர்ட், சைனா சொல்லியிருக்காரு. சென்டிங் அக்ரவேஷன், ஆர்சனிக்கம் ஆல்பம், ரெஸ்டான்ஸ், எல்லா ட்ரக்கும் சொல்லிட்டீங்க உங்களுக்கு. சல்ஃபர் ஆர்னிக். ஓகே. சரி, கேஸ் ரிவீல் பண்ணிடுறேன். ரெப்படிச்சர் தெரியுதா? ஹலோ ஹலோ. தெரியுது சார். ஓகே ஓகே. எல்லா சிம்டம்ஸ்க்கும் நம்ம வந்து டோட்டாலிட்டி போட்டு மெடிசன் நம்ம கொடுக்கல. பேஷண்ட்டுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்
ப்ரிடாமினண்டா அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மெடிசன் கொடுத்துருக்கோம். பிரிஸ்கிரைப் ட்ரக் வந்து பிரயோனியா 30. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் வலிச்சிட்டு இருக்கு, காலையில இருந்து இப்போ வரைக்கும் விடவே இல்லை, வலி உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல, உட்காந்த அவ்வளவு கூட்டம் முடிக்குது, தலைவலி இப்போயும் வலிச்சுட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது டெலூஷன் இன்ஜுரி இன்ஜூர்ட் பெயின். கண்ணை திறக்க முடியல, உட்காந்து நடக்க முடியல, நடந்து எந்திரிச்சோம் அப்படின்னம்னா அப்படியே கூனி குறிட்டு நடக்கிற பேர் இருக்கு. கண்ணை திறக்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, உட்காந்தே இருக்க முடியல, படுக்க முடியல. தட் இஸ் ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம் டெலூஷன் இன்ஜுரி இன்ஜூர்டு பெயின், ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம். ரெண்டும் போட்டிங்கனாலே பிரயோடி வந்துருது. பட் டூரிங் த சஃபரிங் பேஷண்ட் சொல்றது வந்து பைஸ்டாண்டரோட கன்ஃபர்மேஷன் தான் மோர்னிங் ஃபீல் டூரிங் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு எடுத்துருக்கோம். இப்போ ஜென்ரலா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டாங்க, என்ன அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் இல்லாதனால அது வந்து டல்னஸ் ஃபீல் டூரிங். கொடுத்தது வந்து பிரயோனியா 30 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் டோஸ் கொடுத்துருக்கு. மறுபடியும் ஒரு டைம் வந்து பிரயோனியா 30 ரெப்பிட்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் பிரயோனியா 200 போனதுக்கு பிற்பாடு அந்த முதுகுல பிடிக்கிறது, பேக்ல இந்த மூச்சு திணறல், அது எல்லாமே வீக்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு பிரயோனியா 200 போட்டதுக்கு பிற்பாடு சுத்தமா கேஸ். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பயங்கரமா வலிக்குதுன்னு ஒரு 15 முறை சொன்னாங்க டாக்டர். அது டெரர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எடுத்துக்கூடாதா? வார்த்தை மட்டும் இந்த டெரர் எக்ஸ்பிரஷன் ஃபேஸ்ல இருந்ததா? ஃபேஸ்ல டெரர் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா? இல்லைங்க டாக்டர், டல்னஸ் தான் தெரிஞ்சது. அதான் வெறும் வார்த்தைகள் மட்டும் வச்சு நீங்க மருந்த போய் லாக் பண்ணீங்கன்னா பெலடோனால லாக் ஆகிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்தது ரொம்ப முக்கியம். மென்டல் ஸ்டேட்டுக்கு தான் நம்ம மெடிசன் கொடுத்தாலும் டோட்டாலிட்டி ஆஃப் மென்டல் ஸ்டேட்டுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கல. இந்த பிலாசபில நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா தான் மெடிசன் வந்து அதோட சென்டரை டச் பண்ண முடியும். இப்போ டோட்டல் பிக்சருக்குமே நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னம்னா எப்படி கிளாசிக்கல்ல வந்து சல்ஃபர் எல்லா சேட்டை ரெஃபர்டு சேட் போட்டோம்னா சல்ஃபர் வர மாதிரி தான் வரும். பேஷண்டோட இம்பார்ட்டன்ட், பேஷண்ட் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதுல எது ப்ரிடாமினன்சி இருக்கு, எந்த கம்ப்ளைண்ட்டுக்காக பேஷண்ட் வந்திருக்காங்க, பேஷண்ட்டுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்படி சொல்றாங்கிறது முக்கியம். பைஸ்டாண்டரோட அப்சர்வேஷன்ங்கிறது முக்கியம். 3 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதனோட ப்ரிடாமினன்சி பிரயோனியாக இருக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? டெலீரியம் டெரர் எக்ஸ்பிரஷன் ஆஃப். இந்த டெரர் வந்து தெரியணும், ஃபேஸ்ல தெரியணும். பார்த்தாலே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றத பார்த்தாலே நமக்கு பயப்படுற மாதிரி உண்டான எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அதோட சேர்ந்து அவங்க பயங்கரம்னு சொன்னா எடுத்துக்கலாம். இல்ல வார்த்தைகளுக்கு மட்டும் போடுற மாதிரி தான் டெரர் எக்ஸ்பிரஷன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு சில பேர் பிரயோனியா மொட்டையா பிரயோனியா போட்டிருக்காங்க, சில பேர் ஆர்த்தனிக்கம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமேல பிரயோனியா நிறைய பேர் மெடிசன் கொடுத்திருக்காங்க. பட் இதுல என்ன விஷயம் என்ன அப்படின்னு, அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்ல எது வேல்யூ,
கேஸ் டேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் டேக்கிங் எடுத்ததுக்கு பிற்பாடு எதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு நம்ம வேல்யூ, எது கேஸோட சென்டர், அதுதான் அந்த கேஸுக்கு இம்பார்ட்டன்ட். அதை டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த அளவுக்கு உண்டான குயிக் ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும். மருந்து கொடுத்து ஒரு 1 or 2 hours அந்த பெயின் எல்லாம் மேஜிக் மாரி போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆக்சிடென்ட். மறுபடியும் ஏன் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே டோஸ்லயே வந்து சரியாகாது. பேஷண்டோட சசப்டபிலிட்டி இருக்குல்ல, அவங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அந்த வைரலோட விருலன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி, எப்படி எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டேஷன் பண்றது தப்பு கிடையாது. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பிரையோனியா 30 ஸ்பிரிட் டோஸ் அப்புறம் 200 அதிலே கேஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே வந்து அடுத்து மென்டல் ஸ்டேட்ல ஏதோ கேசஸ் மென்டல் ஸ்டேட் மாறுறப்ப கண்டிப்பா நீங்க மெடிசன் மாத்திர மாரி வரும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டிஸ்போஷன்லேயே மெடிசன். பயங்கரமா வலிக்குதுன்னு பேஷண்ட் சொன்னா ரூபரிக் எடுக்கலாம்னு போட்டுதான். அதான் பயங்கரமா வலிக்கிறது அப்படிங்கிறது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும் இருந்ததுன்னா அது வந்து கன்ஃபார்மா நீங்க எடுத்தது, இல்லைன்னா அதுல போய் மாட்டிக்க தேவை. டெலிரியம் டெரர் எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன்ங்கிறது அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு உண்டான விஷயங்கள் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த ரூப்ரிக்கு உண்டான எசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெலிரியம் பிளேம் ஹிம்செல்ஃப் ஃபார் ஃபூலிங் சொல்றாங்க. அதேபடி டெலிரியம்க்கு உண்டான அந்த தன்னை அதாவது அந்த ட்ராக்ல இருந்து நழும்பி அந்த எக்ஸ்பிரஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஷனா இருக்கும். வெறும் வார்த்தைகள் மட்டுமே பயங்கரம் அப்படிங்கிறது வச்சிருந்தீங்கன்னா பெலடோனால போய் நீங்க லாக் ஆகிக்கணும். ஏன்னா ஆர்ஓஹெச் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த மாரி பெலடோனா பயங்கரம் அப்படின்னு போட்டதுனால உண்டான விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறதுனாலதான் ஃபெயிலியர் ஆகுது. ஒழிய கரெக்டா அந்த சென்டரை டச் பண்றப்ப இதை விட ஃபாஸ்டா ஒருத்தர் வந்து பார்க்க முடியாது. ஆனா வந்து தப்பு பண்ணீங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணமா ஒண்ணுமே கேட்காது. அதான் ஒரு பிரச்சனை. சரியான விஷயத்த கரெக்டான நீங்க டச் பண்ணீங்கன்னா எந்த விதத்துல அவ்வளவு கிளியர் கட்டா அப்படி ஒர்க் ஆகும். தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமா ஒண்ணு கூட இருக்காது, அப்படியேதான் இருக்கு. அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அதனால மருந்து கொடுத்து ஒரு 1/2 an hour இல்லாட்டி 1 hour 2 hours கண்டிப்பா ரிலீஃப் இருக்கும். ரிலீஃப் இல்லைன்னா நீங்க கொடுத்த மருந்து தப்பு, அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். Thank you, sir. Okay, thank you.